Hi, this is Jayaprakash. Welcome to Bookman Tamil. நம்ம சென்னை ஹேரோ மால்ல நடந்துட்டு இருக்க புக் ஃபேர் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா இந்த புக் ஃபேருக்கும் ரீசெண்டா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சென்னை அண்ணா நகர்ல இருந்த கிலோ புக் ஃபேருக்கும் பெரிய தடவை இது டிஃபரன்ஸ் கிடையாது. அந்த புக் ஃபேரோட பிசினஸ் மாடலும் இந்த புக் ஃபேரோட பிசினஸ் மாடலும் சேம் மாடல் தான். புக்ஸோட வெயிட்ட பொறுத்து காசு நம்ம கிட்ட வாங்கினாலும் அட்லாஸ்ட் அது ஒரு பாக்ஸ்ல அடைக்கிறத பொறுத்து தான் அதுக்கான அமௌண்ட் இருந்துச்சு. இந்த பாக்ஸ்ல இவ்வளவு கேஜிஸ் பிடிக்கும், இதுக்கான அமௌண்ட் நீங்க இவ்வளவு கொடுக்கணும். இந்த புக் ஃபேரும் அதுக்கு சற்றே மாற்று இல்லாம 2 பாக்ஸ் டைப்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் குள்ள எவ்வளவு அடைக்க முடியுதோ அடைச்சுக்கலாம். அதுல ஒரு பாக்ஸ் ரேட் 1500, இன்னொரு பாக்ஸ் ரேட் 2500 சொல்லி வச்சிருக்காங்க. சோ மெஜர்லி எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இந்த 2 புக் ஃபேருக்குமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புக் ஃபேர உண்மையாலே வர்த்து தானா? பிகாஸ் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் புக்ஸ் பை வெயிட் ஒன்னு வந்துச்சு. அன்லிமிடெட் புக் ஃபேர்னு சொல்லி கத்திப்பாடு அர்பன் கோயில்ல ஒன்று நடந்துச்சு. இப்போ ரீசெண்டா கிலோ புக் ஃபேர், இப்போ ஸ்டோரி பாக்ஸ், இன்னும் எத்தனை தான் இருக்க போதும் வந்துட்டே இருக்க போறாங்க தெரியல. பட் இதெல்லாம் உண்மையான வர்த்து தானா இந்த புக் ஃபேர் போயிட்டு வரதுக்குன்றத தான் உங்க கூட ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ ஷேர் பண்றேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ஒண்ணுல இந்த மாதிரி பிசினஸ் மாடல்ல கூட நடக்கிற ஒரு புக் ஃபேர், அதாவது கிலோ புக் ஃபேர்ல சில பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணேன். அது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணவும் செஞ்சிருந்தேன். அது சில விஷயங்கள் வந்து இவங்க கரெக்டா ஃபாலோவும் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம், எந்தெந்த புக்ஸ் எங்கெங்க இருக்கு, எப்படி எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கிறது நமக்கு ஷேர் பண்றது. ஒரு நோட்டீஸ் போர்ட் மாதிரி வச்சு இங்க த்ரில்லர்ஸ் இருக்கு, இங்க ரொமான்ஸ் இருக்கு, இங்க ஃபிக்ஷன் இருக்கு, இங்க நான் ஃபிக்ஷன் இருக்கு, இந்த மாதிரி பிரிச்சு காட்டுற மாதிரி ஒரு போர்ட் செட்டும் நான் எதிர்பார்த்தேன். இந்த புக் ஃபேர்ல அதை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இன்னும் சில பல விஷயங்கள் இந்த மாதிரி புக் ஃபேர்ஸ்ல காமனா நடக்கப்படுது. பெர் கேஜி புக்ஸ் நீங்க வாங்கலாம், இந்த பாக்ஸ்ல இவ்வளவு புக்ஸ் அடைங்க, அப்போ அந்த பாக்ஸ்க்கான அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அண்ட் இந்த பாக்ஸ்க்குள்ள இத்தனை கேஜி புக்ஸ் பிடிக்கும், அந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான், நீங்க அந்த பாக்ஸ்க்கான அமௌண்ட் மட்டும் பே பண்ணா போதும். அண்ட் இப்ப நடந்துட்டு இருக்க சேம் மாடல், இந்த மாதிரி பிசினஸ் மாடல்ல சில பல விஷயங்கள் இன்னும் பிரச்சனைகளா தான் இருக்கு. அதை பத்தி தான் ஷேர் பண்றதுக்கு இந்த வீடியோ. அதுல 3 விஷயங்கள் இன்னும் எனக்கு சரிப்படவே இல்லை. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஃபிளெக்சிபிலிட்டி. ஒரு பிகினரா இருந்து இந்த மாதிரி புக் ஃபேருக்கு வந்து புக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 1500 போட்டு இன்வெஸ்ட் பண்ணி புக்ஸ் வாங்கணும்னு ரொம்ப யோசிக்க வாய்ப்புகள் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஃபிளெக்சிபிள் ஆப்ஷனா வைக்கலாம். ஒரு 2 புக் சூஸ் பண்றாங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை மட்டுமாச்சும் அவங்க கேட்டு வாங்கலாம். பட் அதுக்கான ஆப்ஷன் இங்க கிடையவே கிடையாது. யூ ஹேவ் டு சூஸ் ஒன் பாக்ஸ். எய்தர் அது 1500 ருபீஸ் பாக்ஸா இருக்கணும், இல்ல 2500 ருபீஸ் பாக்ஸா இருக்கணும். அதை ஃபில் பண்ணி நீங்க வாங்கிட்டு போறதுனா போலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல் அமௌண்ட் கொடுத்து சில பல புக்ஸ் அங்க வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த ஒரு புக் 2 புக் வாங்கிட்டு போகலாம். அந்த புக்கோட ரேஞ்ச்லாம் 300 250 தான் இருக்கு. அப்படி வாங்கிட்டு போக வாய்ப்பு இருக்கே தவிர, உங்களால ஒரு புக் பிடிச்சிருச்சு பட் அதை வந்து அந்த பாக்ஸ் கேட்டகரிக்குள்ள வரும்போது உங்களால அந்த புக் தனியா வாங்குற மாதிரி ஆப்ஷன் அவங்க எங்கேயுமே சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. சோ பிளெக்சிபிலிட்டின்றது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு தேவையான புக்ஸ் மட்டும் வாங்கி இருக்கிறதுக்கு அதிக அமௌண்ட் செலவு பண்ணணும்னு நினைக்காம இருக்கிறதுக்காக எனக்கு எந்த ஒரு பிளெக்சிபிலிட்டி ஆப்ஷனும் இந்த மாதிரி புக் ஃபேர்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அவங்க எங்கேயுமே கொடுக்கறது இல்லைன்னு தான் தெரியுது. 2வது விஷயம், அங்க இருக்க புக்ஸோட டைட்டில்ஸ் அண்ட் எந்த ஆத்தரோட புக்ஸ் அங்க இருக்குன்றது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு ட்ரெண்டிங் ஆத்தரோட புக் அங்க இருக்குன்னா அது ரொம்ப பழைய, ரொம்ப தேஞ்சு முடிஞ்ச ஒரு புக்ஸ் தான் அங்க இருக்கும். அது போக மிச்சம் இருக்க எல்லா புக்ஸுமே பேர் தெரியாத ஒரு ஆத்தர், பேர் தெரியாத ஒரு டைட்டில்ஸ் இருக்க ஒரு புக்ஸா தான் இருக்கும். பிரச்சனை நீங்க கேட்கலாம், என்ன பிரச்சனைனா இப்போ ஒரு பிகினரா இருக்காங்க, இல்ல அட்லீஸ்ட் ஒரு இன்டர்மீடியட்டா இருக்காங்கன்னா அவங்க புக் ஜேர்னிய, ஒரு ரீடிங் ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான புக்கோ ஒரு ஃபேமஸான புக்கோ தான் மேக்ஸிமம் டைம் கை கொடுக்கும். பிகாஸ் ஏதோ ஒரு விதத்துல சொசைட்டி ஒரு ப்ரெஷர் வந்து அவங்க கொடுக்கும். லைக் இந்த புக் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுல இருக்கிறது ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக புக்கை வாங்கிட்டோம், அதுக்காகவது படிச்சு தொலைச்சிரும், அந்த புக்கை படிச்சிருவாங்க, புக் படிக்கிறது பிடிச்சிரும், அந்த ரீடிங் ஜேர்னி அவங்களுக்கு ஒட்டிக்கும், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த மாதிரி இடத்துல நீங்க ஜஸ்ட் அந்த புக்கு பின்னாடி இருக்க அந்த பிளர்வு படிச்சு மட்டும் தான் இந்த புக்கு வாங்க முடியுமா வாங்க வேணாமான்னு நீங்க முடிவு பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அந்த புக்கோட டைட்டில கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணி குட் ரீட்ஸ்ல ரேட்டிங்ஸையோ இல்ல வேற ஏதாவது வெப்சைட் ரேட்டிங்ஸ் பார்த்துட்டு இந்த புக்ஸ் படிக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அதை வாங்கிட்டு வந்தா அது கூட அதுக்கப்புறம் இது படிக்கிறதுக்கான மோட்டிவேஷனும் சரி, ஒரு டிரைவிங் போர்ஸும் சரி இழந்து போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால ஒரு 1500 ஒரு 8 புக் 7 புக் வாங்கி வச்சுட்டு அது ட்ரெண்டிங் புக்ஸா இல்ல, ஒரு ஃபேமஸான புக்ஸா இல்லாத போது எதுக்கு அதை வாங்கணும்ன்ற ஒரு ஃபீல் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. பிகாஸ் நான் ஆரம்ப கட்டத்துல ஃபீல் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு புக் ஃபேர் ஆரம்ப கட்டத்துல ரீடிங் சேனல்ல பண்ணப்போ வாங்கி வச்சுட்டு பல புக்ஸ் நான் அப்படியே இருக்கு அந்த புக் ஃபேர்ல வாங்கணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் ஆர் நாட் அட் ஆல் லைக் ரொம்ப ஃபெமிலியர் புக் கிடையாது, ரொம்பவே பேர் தெரியாத புக் தான் வாங்கினேன். சோ அந்த டைம்ல இப்ப இன்டர்மீடியட்டா இருக்கிறவங்களுக்கு, ஒரு பிகினர்ஸா இருக்கிறவங்க இது ஒரு பிரச்சனையா முடிய வாய்ப்புகள் இருக்கு. மேபி ரொம்ப ஹாபி ரீடரா இருக்கவங்க, ரொம்ப ஒரு தீவிர ரீடரா இருக்கவங்க இது பத்தி பிரச்சனைகள் அவங்களுக்கு வராது. அவங்க ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் பார்ப்பாங்க, எப்படினாலும் அவங்க படிச்சிருவாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்மீடியட்டா இருந்தாலும் சரி, இது ஒரு பிரச்சனையா இருக்க ஒரு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 3வது விஷயம், காஸ்ட்.
இந்த காஸ்ட் வந்து 1500 சொல்றது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். புது புக்ஸ் வாங்கும்போது ஈச் புக் குறைஞ்சபட்சம் ஒரு 250 இருந்து தான் 150க்கு தான் மேக்ஸிமம் புக் ஸ்டார்ட்டே ஆகுது. அதுக்கும் மேல பார்த்தோம்னா 250 தான் மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் 250 200 தான் இருக்கு இந்த காலகட்டத்துல. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு 1500க்கு ஒரு 8 புக் 7 புக் கிடைக்குன்னா அது ஒரு நல்ல ஆஃபர் தான். பட் ஸ்டில் அது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் தான். அங்க இருந்து மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் தான். 1500 நான் அது இன்வெஸ்ட் பண்ணணுமா ஒட்ட டைம்ல அப்படின்னு ஃபீல் ஆகுது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி சில புக்ஸ் தவிர மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் பேர் தெரியாத ஒரு ஆத்தரா இருக்கு. பேர் தெரியாத ஒரு டைட்டில்ஸா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபெமிலியரைஸே இல்லாம என்ன வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருந்துட்டு என்ன ஒரு மோட்டிவேட் பண்ணி இந்த புக்கை படிச்சு முடிக்கலாம்னு எந்த ஒரு காரணத்தையும் கொடுக்காத ஒரு புக்கை நான் எதுக்கு வாங்கணும் ₹1020 கொடுத்துன்ற ஒரு கொஸ்டின் மார்க்கே எனக்குள்ள தானாவே எழுப்புது. இந்த மாதிரி புக்ஸ் தான். இது வந்து புக்ஸ் பை வெயிட்டாவும் இருக்கட்டும், லைக் யூஸ்டு புக்ஸ் ஃபேக்டரி நடத்தின அன்லிமிட்டட் புக் ஃபேரா இருக்கட்டும், கிலோ புக் ஃபேரா இருக்கட்டும், இப்ப நடந்துட்டு இருக்க இந்த ஸ்டோரி பாக்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஸ்டில் நம்ம அந்த பிசினஸ் மாடல் நம்மள கவர்ற ஒரே காரணத்துக்காக நம்ம இந்த புக் ஃபேர் மாதிரி பேரை வச்சு வர எல்லா புக் ஃபேருக்கும் போய் நம்ம பாடுபட்டு பாடுபட்டு ஒன்னும் மாறுற மாதிரி தெரியாம திரும்பி வந்துகிட்டே தான் இருக்கும். ஓப்பனா சொல்லணும்னா இந்த மாதிரி புக் ஃபேர் ஏற்கனவே 2 3 வாட்டி நான் அட்டன் பண்ண எனக்கு கூட இந்த புக் ஃபேர் எப்படி இருக்கும்னு எனக்கு முன்னாடியே ஒரு ஐடியா இருந்து கூட எனக்கு இந்த புக் ஃபேர் போய் பார்க்கணும்னு ஆர்வமா இருந்துச்சு. பிகாஸ் இந்த பிசினஸ் மாடல் எனக்கு தூண்டுது. நான் அதுல என்ன இருக்க முடியும்? எனக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு பாக்ஸ் கொடுக்க போறான், ஃபிட் பண்ண போற புக்ஸை அதை க்ளோஸ் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ற மாதிரி தான் இருக்க போதுன்னு தெரியும். ஸ்டில் இந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி என்னை ஏற்படுத்துது. திரும்ப திரும்ப நான் அந்த வலையில விழுந்துகிட்டு இருக்கேன். எனக்கே இப்படி இருக்குன்னா பல பேர் பிகினர்ஸ் இந்த மாதிரி வலையில விழுந்து புக்ஸை வாங்கி முடிச்சுட்டு அந்த புக்ஸை படிக்க முடியாம புக்ஸ் அப்படியே இருக்கிறது தான் வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குன்றது நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லணும். பிசினஸ் மாடல் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க மூவ் பண்றாங்க. அதை நம்ம உடச்சிட்டு வெளியே வரக்கான தேவைகள் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. அண்ட் யாருக்கெல்லாம் இந்த புக் ரொம்ப அட்வான்டேஜா ஏற்படும்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எந்த புக்கா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஆத்தரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு டைட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சுனாலும் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குன்னு எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சாலும் அந்த புக்கை வாங்கி படிக்கிறதுக்கு ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அபிடிட்டும் சரி, ஈவன் ஒரு பிகினரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. டைட்டில் வந்து பேர் டைட்டிலா இருந்தாலும் ஐ ஸ்டில் கண்டினியூ பிகாஸ் அந்த கண்டென்ட் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புக் ரொம்பவே அட்வான்டேஜஸா இருக்கும். வேற மத்தவங்களுக்கு பிகினரா கூட இல்லாம பிகினருக்கு முற்கடத்துல இப்பதான் புக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னே நான் பார்க்க போறேன்றவங்களுக்கு இந்த மாதிரி புக் ஃபேர்ஸ் வந்து ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். பிகாஸ் இங்க உள்ள வரும் பொழுதே ஒரு ட்ரெண்டியான புக்ஸ், ஒரு ஃபேமஸான புக்ஸ், இவங்க ஆத்தர் புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம இந்த மாதிரி புக் ஃபேர்கள் நுழையும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். பிகாஸ் இவங்க தான் ஃபேமஸ், இவங்க தான் கரெக்ட், இவங்க தான் ஒரு கண்டென்ட் ஓரியன்டா ஆத்தர்ன்னு நீங்க பிக்ஸ் பண்ணி வரும்போது நமக்கே தெரியாம நம்ம பல விஷயங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்போம். பல முக்கியமான டைட்டில்ஸ், பல முக்கியமான புக்ஸ், பல முக்கியமான ஆத்தர்ஸை படிக்க முடியாமலே நம்ம வாழ்க்கை முடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் நீங்க இப்பதான் ஒரு பிகினர்ஸ்க்கு முன் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்கன்னா நீங்க எந்த ஒரு புக்ஸ் பத்தி ஐடியாவும் கிடையாது, எந்த ஆத்தர் எந்த மாதிரி புக் எழுதுவாங்க கிடையாதுன்னா இந்த மாதிரி ஒரு புக் ஃபேருக்கு வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணக்கூடிய ஒரு புக் வந்து அந்த ஆத்தர் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஆத்தரா மாறலாம். அவங்க எழுத்துக்கள் வந்து ரொம்பவே பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நாட்களுக்கு இது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜஸா இருக்கும். உங்க பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஏற்கனவே என்ன மாதிரி ட்ரெண்டி புக்ஸால ரொம்பவே மைண்ட் வந்து ரொம்ப கிளஸ்டர் ஆகி ட்ரெண்டி புக்ஸ் படிக்கணும் ஒரு ஆர்வத்தில் இருக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு இருக்க பெர்ஸ்பெக்டிவோட நீங்க டிஃப்ரெண்டா பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும்ன்றது என்னோட கருத்து. பிகாஸ் நான் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் தள்ளி தள்ளி இவங்க புக்ஸ் தான் படிக்கணும், செரன் புக்ஸ் படிச்சா நல்லா இருக்கும், ரிச்சர்ட் போர்ட் எழுதினார் ராபர்ட் கியோசகி அவர் புக்ஸை படிக்கலாம், சைக்காலஜி ஆஃப் மணி எழுதினார் மோர்கன் ஹஸ்ஸல் அவர் புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருந்த கட்டத்தை இப்ப நான் நீக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் தட்ஸ் நாட் குட். ஒரு கட்டத்துக்கு மேல திரும்ப 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 யாரும் ஒருத்தர் திணிக்க 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 இது மட்டும் தான் நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுறது காரணத்தினால இதுக்கு மாதிரி இதை பண்ணக்கூடாது நான் வந்து வெளியே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கார்னர் தள்ளப்படுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. சோ இப்போ ஓரளவுக்கு என்னால புக்ஸ் எடுத்தா படிக்க முடியும், என்னால கண்டிப்பா முடிக்க முடியும் நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு கெயின் சோ மச் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும். நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் படிக்கிற விஷயங்கள் புதுசா ஒரு விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. தட்ஸ் ஹவ் ஐ லிவ்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நான் நிறைய கத்துக்க எனக்கு புதுசா தெரியுதுன்னும் போது நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாத்தணும். நான் என்னோட புக் செலக்ஷன்ஸை ஒரு ட்ரெண்டிங் பேஸ் பண்ணியோ இல்ல ஒரு திரும்ப திரும்ப ஒருத்தவங்க காமிச்சிக்கிட்டு இருக்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ் பண்ணி அந்த புக்ஸை வாங்க வேணும்னு தோணுது. எனக்கே அப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஐ ஐ விஷ் புதுசா படிக்க வரவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். யூ ஷுட் ஹேவ் எவ்ரி பெர்ஸ்பெக்டிவ்னு என்னோட ஐடியா இருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி புக் ஃபேர்ல மேக்ஸிமம் ட்ரெண்டி புக்ஸ் இல்லாத காரணத்தினால நீங்க இருக்கிற அவைலபிள் ஆப்ஷன் எடுத்து படிக்கணும் போது யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் அண்ட் சோ மச் குட் பெர்ஸ்பெக்டிவ். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் பக்கம் வாங்க. அப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவா இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒன்ஸ் நீங்க ட்ரெண்டிங் பக்கமோ இல்ல ஒரு ஃபேமஸ் பக்கம்
புக்ஸ் பக்கம் வந்துட்டீங்கன்னா திரும்பி அதை மைண்ட மாத்தி நம்ம ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ் இருக்க புக்ஸை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். நான் அந்த கஷ்டத்துல சுத்திட்டு இருக்கேன். அண்ட் மேக்ஸிமம் அதை சால்வ் பண்ணிட்டும் இருக்கேன். என்னால இப்போ தேட புக்ஸ் பல புக்ஸ் படிக்க முடியுது. அதுக்கான முயற்சி நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் த ஒன் ஆஃப் த அட்வான்டேஜா இருக்கலாம் இந்த புக் ஃபேர்ல. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3 ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான். அண்ட் நான் திரும்பவும் சொல்றேன், அது சரியாகுமானே தெரியுது இந்த ப்ராப்ளம்லாம். திரும்ப திரும்ப திரும்பி கிளம்பி வருவாங்க ஒருத்தவங்க. அவங்க ஒரு பிசினஸ் மாடல் சொல்லுவாங்க. பார்த்தா அதுவும் இதே ஒரு பாக்ஸ்ல அடக்குன்னு சொல்லுவான். இதுக்கு போய் மேபி வாய்ப்பு இருக்கு. ஒரு பேக் தர அந்த பேக்ல அடக்குன்னு சொல்லுவான். ஒரு பிளாஸ்டிக் கவர்ல அடக்குன்னு சொல்லுவான். இது எங்க முடிய போகுதுன்னு தெரியல. பட் ஸ்டில் திஸ் வாட் இட் இஸ். இந்த சிச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிசினஸ் மாடலை கொண்டு நடக்கக்கூடிய எல்லா புக்ஸுமே இதைத்தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இதை தாண்டி அவங்க கிட்ட வேற எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நான் ஆல்மோஸ்ட் 5 புக் இந்த மாதிரி இதே மாடல் அட்டன் பண்ணிட்டேன். ஸ்டில் எனக்கு ஒவ்வொரு வாட்டி போகும்போது கியூரியாசிட்டியோட போவேன். வரும்போது அது ஏமாற்றத்தோட வருவேன். இது இப்படிதான் இருக்க போது, இங்க இதுதானே இருக்கு, வேற என்ன அப்படின்னு ஒரு ஃபீலோட தான் வரேன். அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இதுதான் நிலவரம். உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா வாங்குங்க. வாங்கலன்னு தோணுச்சுன்னா யூ கேன் சூஸ் வாட் யூ வாண்ட் டு டூ. அண்ட் நீங்களும் இந்த புக் ஃபேர் அட்டன் பண்ணியிருந்தா வாட் இஸ் யுவர் கமெண்ட்? உங்களோட நிலைப்பாடு என்ன இருக்கு இந்த மாதிரி புக் ஃபேர்ஸ்ல? அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாய்.